යුද්ධය හේතු කොටගෙන யுத்தத்தை மையமாக வைத்துக்கொண்டு ජනතාවගේ ඉඩම් மக்களுடைய காணிகள் ආණ්ඩුවට පවර ගන්න සිදු වෙලා තිබෙනවා. அது கைப்பற்றப்பட்டு இருக்கின்றது. අපි ඒ සියල්ල විසඳලා அவை அனைத்தையும் நாம் நிறைவு செய்து ජනතාවට නිදහසේ மக்களுக்கு சுதந்திரமாக තමන්ගේ වැඩ කටයුතු කරන්න தங்களுடைய வேலைகளை செய்வதற்கு சட்டவிரோதமான முறையில் මසුන් ඇල්ලීමේ බෝට්ටු හරහා மீன் பிடிக்கும் போட்டுகள் மூலமாக විශාල විනාශයක් අපේ මුහුදට සිදු කරමින් තිබෙනවා. கடலுக்கு மிக பாரிய சேதத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். පෞගියදා යලි රාමේශ්වරම් වලට அதேபோல் மீண்டும் ராமேஸ்வரத்தை நோக்கி ෆෙරි සර්විස් එක පටන් ගන්න අපි ඉක්මනින්ම කටයුතු කරනවා. சேவை தாங்கள் செய்வதற்கு நாங்கள் ஆரம்பிப்பதற்கு பேசிக் ඒ கொண்டிருக்கிறோம். පිළිබඳ දැනට பாராளுமன்ற කිසි உறுப்பினர் කෙනෙක් ஒருவர் கூட මහජනක රුපියලක් කොරකම් කරන්නේ නැහැ. இந்த பொதுமக்களுடைய ஒரு ரூபாயை கூட රුපියලක් නාස්ති කරන්නේ නැහැ. ஒரு ரூபாவை வீண்விரயம் செய்ய மாட்டார்கள். ලංකාවේ පළමු වතාවට இலங்கையின் முதல் தடவையாக ඉතින් මේක තමයි ආණ්ඩුව. இதுதான் அரசாங்கம் என்பது. ඒ වගේම අපේ සහෝදරවරු සහෝදරයන් අම්මලා තාත්තලා සහෝදර සහෝදරු සියලු දෙනාගෙන් අවසරයි. இங்கே வருகை தந்திருக்கின்ற இந்த மேடையில் வீற்றிருக்கின்ற எமது மன்னார் மாவட்டத்தினுடைய உள்ளூராட்சி மன்றங்களிலும் அதே போன்று நகர சபைக்குமாக போட்டியிடுகின்ற அனைத்து பிரதம வேட்பாளர்கள் மற்றும் ஏனைய வேட்பாளர்களையும் இங்கே பெருந்திரளாக வந்து வீற்றிருக்கின்ற எமது மன்னார் வாழ் மக்களை உங்கள் அனைவரையும் வருக வரவென்று வரவேற்றுக் கொள்கின்றேன். මීට කලින් අපි මන්නාරමට ඇවිල්ලා තියෙන අවස්ථා ගණනාවක අවසානයේදී අපි මේ නගර පොඩි ශාලාවක අපි රැස්වීමක් පැවැත්වුවා අවුරුදු 2කට විතර පෙර. நாங்கள் மன்னார் மாவட்டத்திற்கு பல தடவைகள் வந்திருக்கின்றோம். 2 வருடங்களுக்கு முன்னர் மன்னார் நகரசபை மண்டபத்திலே ஒரு கூட்டத்தையும் நாம் நடத்தி இருக்கின்றோம். යුද්ධය හේතු කොටගෙන யுத்தத்தை மையமாக வைத்துக்கொண்டு ජනතාවගේ ඉඩම් மக்களுடைய காணிகள் ආණ්ඩුවට පවර ගන්න සිදු වෙලා තිබෙනවා. அது கைப்பற்றப்பட்டு இருக்கின்றது. සමහර පාරවල් சில வீதிகள் වහන්න සිද්ධ වෙලා තිබෙනවා. மூடி வைக்கப்பட்டிருக்கின்றது. සමහර පුද්ගලික ඉඩම් சில தனியாருடைய காணிகள் වන සංරක්ෂණ දෙපාර්තමේන්තුවට ගැසට් කරන්න සිද්ධ වෙලා තිබෙනවා. வன இலாகா திணைக்களத்திற்கு கெசட் செய்ய வேண்டிய நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. අපි ඒ සියල්ල විසඳලා அவை அனைத்தையும் நாம் நிறைவு செய்து ජනතාවට නිදහසේ மக்களுக்கு சுதந்திரமாக තමන්ගේ වැඩ කටයුතු කරන්න தங்களுடைய வேலைகளை செய்வதற்கு තමන්ගේ ඉඩම් වල පදිංචි වෙන්න தங்களுடைய இடங்களிலே வாழ்வதற்கு තමන්ගේ ඉඩම් වල වගා කරන්න தங்களுடைய இடங்களில் விவசாயத்தை செய்வதற்கு අවශ්‍ය ඉඩකඩ அவர்களுக்கு தேவையான வசதிகளை ජාතික ජනබලවේගයේ ආණ්ඩුව අපි හදනවා. மக்கள் சக்தி அரசாங்கம் செய்து கொடுக்கும். மாவட்டத்தினுடைய அதிகமான மக்கள் මුහුදු රස්සාවෙන් ජීවත් වෙනවා. கடற்தொழிலிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். හැබැයි අපි දන්නවා එහා පැත්තේ පේසාල්ලි எங்களுக்கு தெரியும் பேசாலை பிரதேசத்தில் මාළු සම්පත නෙලන්නේ කවුද? மீன் வளத்தை கொள்ளையடிப்பது யார்? නීති විරෝධී சட்டவிரோதமான முறையில் මසුන් ඇල්ලීමේ බෝට්ටු හරහා மீன் பிடிக்கும் போட்டுகள் மூலமாக විශාල විනාශයක් අපේ මුහුදට සිදු කරමින් තිබෙනවා. கடலுக்கு மிக பாரிய சேதத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். පෞගියදා நாம் அண்மையிலே ඉන්දිය අගමැතිතුමත් එක්ක ඒ පිළිබඳ අපි දීර්ඝ ලෙස සාකච්ඡා කරා. இந்திய பிரதம மந்திரி அவர்களுடன் நாம் இது தொடர்பாக நீண்ட நேரம் உரையாடினோம். අපේ මුහුද எங்களுடைய கடல் வளம், අපේ මසුන් எங்களுடைய மீன், අපේ ජනතාව எங்களுடைய மக்கள், ඒ අයට මේවා අයිති. அவர்களுக்கு இது அவர்கள் குறித்தானது. එනිසා මේ ප්‍රශ්න විසඳා ගැනීම සඳහා අපි උත්සාහ කරනවා. எனவே பிரச்சனையை நாம் தீர்ப்பதற்கு நாங்கள் முயற்சித்துக் கொண்டிருக்கின்றோம். ඒ වගේම අපි அதே போன்று நாங்கள் இந்த மன்னார் மற்றும் රාජේශ්වරම් අතර ராமேஸ்வரம் අතර විශාල බෝට්ටු සේවයක් තිබුණා. ராமேஸ்வரத்துக்கும் இடையிலே மிக பிரமாண்டமான போட்டு சேவைகள் இருந்தது. අපි ඉන්දියානු රජයත් එක්ක සාකච්ඡා කරලා තියෙනවා. நாம் இந்திய அரசுடன் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம். යලි රාමේශ්වරම් වලට அதேபோல் மீண்டும் ராமேஸ்வரத்தை நோக்கி ෆෙරි සර්විස් එක පටන් ගන්න අපි ඉක්මනින්ම කටයුතු போட் කරනවා. சேவை தாங்கள் செய்வதற்கு நாங்கள் ஆரம்பிப்பதற்கு பேசிக் ඒ கொண்டிருக்கிறோம். පිළිබඳ දැනටමත් අපි සාකච්ඡා සිදු කරමින් තිබෙනවා. அதை நாங்கள் தற்போது வரைக்கும் பேசிக் ඒ கொண்டிருக்கிறோம். වගේම අපි දන්නා මේ මන්නාරම காற்றாலை மின்சாரத்தை உற்பத்தி செய்கின்ற ஒரு පෞගේ பிரதேசம். කාලේ ஆனால் கடந்த காலத்திலே ජනතාවගේ හඬට ඇහුම්කන් නොදී மக்களுடைய கருத்துக்களுக்கு செவிமடுக்காமல் පරිසර විනාශයන් සිදුවන ආකාරයට சுற்றாடல் பாதிப்புகளை ஏற்படுத்தும் விதத்தில் එම ව්‍යාපෘති වලට එකඟතාවය පළ කරලා තියෙනවා. அதற்கான அந்த திட்டத்தை அவர்கள் දැනට நடைமுறைப்படுத்தினார்கள். අපි ඒවා සියල්ල తాවකාලිකව නතර කරලා அவை තිබෙනවා. அனைத்தையும் நாம் தற்காலிகமாக நிறுத்தி இருக்கின்றோம். නමුත් මේ සම්පතෙන් ප්‍රයෝජනය ගන්න இருந்தாலும் இந்த வளத்தில் இருந்து நாம் பிரயோஜனம் அடைவதற்கு ඔබගේ අදහස් විමසමින් உங்களுடைய கருத்துக்களை கேட்டு පාරිසරික හානිය අවම වෙන පරිදි சுற்றாடலுடைய பாதிப்பை குறைத்து ජනතාවගේ ජීවිතවලට හානියක් නොවන ආකාරයට மக்கள் வாழ்க்கைக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாத வகை වැඩ කරන්න අපි ලෑස්ති. வேலை செய்வதற்கு நாம் தயாராக. ඒක තමයි ආණ්ඩුවක් කියන්නේ. அதுதான் அரசாங்கம் என்று சொல்லுவது. තමුන්නාසලා තමයි මේ පළාත් අලුතෙන් අස්වැසුමට புதிதாக அஸ்வசுமைக்காக ජූනි මාසේ ஜூனி மாசத்திலிருந்து අලුතෙන් පවුල් ලක්ෂ 4කට ලබා දෙන්න අපි කටයුතු කරනවා. புதிதாக 4 லட்சம் குடும்பங்களை சேர்ப்பதற்கு இருக்கின்றோம். ජනතාව බලා ගන්න ඕන. மக்களை பார்த்துக் கொள்கின்றோம். පාසල් දරුවන්ට සියලු නිල ඇඳුම් දෙනවා. பாடசாலை பிள்ளைகளுக்கு
சீருடைகளை வழங்குகின்றோம். ළමයි 300ට වඩා අඩු පාසල් දරුවන්ට සපත්තු මිලදී ගන්න ඉඩ නීතිය எங்களுடைய நாட்டினுடைய சட்டம் කාටත් සමාන ලෙස ක්‍රියාත්මක වෙන්න ඕන. அனைவருக்கும் சமமானது என்பதை நாங்கள் நடைமுறைப்படுத்துவோம். ලංකාවේ පළමු වතාවට இலங்கையின் முதல் தடவையாக ආණ්ඩුවක් හැදලා තියෙනවා. அரசாங்கம் ஒன்று நிறுவப்பட்டிருக்கிறது. නීතිය කාටත් සමානයි. சட்டம் அனைவருக்கும் சமமானது என்பதை ඉස්සර නීතිය තිබ්බේ කොහොමද? முதல் எப்படி இருந்தது? ධනය බලය තියෙන අයට නීතිය ක්‍රියාත්මක වෙන්නේ නැහැ. செல்வாக்கு இருந்தவர்களுக்கு எதிராக சட்டம் දුප්පත් நடைமுறைப்படுத்துவது. දුබලයට නීතිය ක්‍රියාත්මක වෙනවා. கஷ்டப்பட்டவனுக்கு எதிராகத்தான் சட்டம் අද நடைமுறைப்படுத்துவது. ભેදයකින් තොරව இன்று எந்தவித பேதமும் இன்றி කාටත් නීතිය ක්‍රියාත්මක වෙන රටක් හදලා තියෙනවා. அனைவருக்கும் சமனான முறையில் சட்டம் හොඳ நடைமுறைப்படுத்த නැද්ද එහෙම රටක්? அப்படி ஒரு நாடு தேவை இல்லையா? ඕනනේ. வேண்டும் தானே? ඉස්සර කොහොමද තිබෙ නීතිය? எவ்வாறு இதற்கு முன்னர் இருந்தது? ධනය තියෙන අයට එක නීතියක්. சொத்திருந்தவனுக்கு ஒரு சட்டம், දුප්පත් අයට තව නීතියක්. கஷ்டப்பட்டவனுக்கு இன்னொரு சட்டம். තව දුරටත් අපේ රට එහෙම ක්‍රියාත්මක වෙන්නේ නැහැ. இன்னும் அதிகமாக இந்த நாட்டில் அவ்வாறு செல்ல முடியாது. ඒ නිසා තමයි පොලිස්පති පොලිසියට බය හැංගෙන්න උනේ. எனவேதான் போலீஸ் அதிபர் போலீஸுக்கு பயந்து போய் ஒளித்திருந்தார். නීතිය කාටත් සමානයි. இதுதான் சட்டம் அனைவருக்கும் சமம் என்பது. මම දැක අල්ලස් කොමිසමෙන් நான் கண்டேன் ஊழல் திணைக்க ஆணைக்குழுவில் හිටපු ජනාධිපති සිතාසි යවලා තියෙනවා. முன்னாள் ஜனாதிபதி ஒருவர் நோட்டீஸ் அனுப்பி இருக்கின்றார். නීතිය කාටත් සමානයි. ஆம், சட்டம் அனைவருக்கும் சமம். මා ඇමතුරු ඇතුළු ඇමතුරු කීපයක් දැනුත් රිමාන්ඩ් භාරයේ. முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்கள் உட்பட பலர் இன்று போலீஸ் கஸ்டடியிலே இருந்து கொண்டிருக்கின்றார்கள். නීතිය කාටත් සමානයි. சட்டம் அனைவருக்கும் சமன். හිටපු ජනාධිපතිවරුන්ගේ පුත්තුන්ට විරුද්ධව முன்னாள் ஜனாதிபதியினுடைய மகன்மார்களுக்கு எதிராக මේ වෙනකොටත් මහා අධිකරණ නඩු දාලා තියෙන්නේ. இப்ப வரைக்கும் உயர் நீதிமன்றத்திலே நாம் வழக்குகளை නීතිය தாக்கல். කාටත් සමානයි. சட்டம் அனைவருக்கும் சமனானது. ඕන නැද්ද එහෙම රටක්? அப்படி ஒரு நாடு தேவை இல்லையா? නීතිය කාටත් සමාන රටක්. சட்டம் அனைவருக்கும் சமனான நாடு. අන්න ඒක ජාතික ජනබලවේගයේ ආණ්ඩුව හදලා තියෙනවා. அதைத்தான் இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் உருவாக்கி ඒ இருக்கிறது. විතරක් නෙවෙයි. அது மாத்திரமல்ல, මහා ආණ්ඩුව மத்திய அரசு, ජනාධිපතිවර ලෙස මම ஜனாதிபதி என்ற வகையில் நான், අපේ කැබිනට් මණ්ඩලය எங்களுடைய அமைச்சரவை, අපේ මන්ත්‍රීවරු எங்களுடைய பாராளுமன்ற කිසි உறுப்பினர் කෙනෙක් ஒருவர் கூட මහජනක රුපියලක් කොරකම් කරන්නේ නැහැ. இந்த பொதுமக்களுடைய ஒரு ரூபாயை கூட රුපියලක් නාස්ති කරන්නේ නැහැ. ஒரு ரூபாவை வீண்விரயம் செய்ய மாட்டார்கள். ලංකාවේ පළමු වතාවට இலங்கையின் முதல் தடவையாக හොරකම් කරන්නේ නැති ආණ්ඩුවක් හදලා තියෙනවා. களவு செய்யாத ஒரு அரசாங்கம், මහජනයාගේ ධනෙ නාස්ති කරන්නේ නැති ආණ්ඩුවක් හදලා තියෙනවා. பொதுமக்களுடைய சொத்துக்களை வீண்விரயம் செய்யாத அரசாங்கம். ඕන නැද්ද මේ ආණ්ඩුවක්? அப்படி ஒரு அரசு தேவை இல்லையா? කවදද එහෙම ආණ්ඩුවක් තිබ්බේ? இதுக்கு முதல்ல இப்படி ஒரு அரசு இருந்ததா? ජනාධිපති වෙච්ච දවසේ සිට ஜனாதிபதியாக, ඇමති වෙච්ච දවසේ සිට ஜனாதிபதியான தினத்திலிருந்து, அமைச்சராக இருந்த தினத்திலிருந்து හොරකම් කරන්නයි ප්ලෑන් ගහන්නේ. களவெடுப்பதற்கு அவர்கள் திட்டம் අද வகுப்பார்கள். ආණ්ඩුවක් තියෙනවා. இன்று அரசு ஒன்று இருக்கிறது, රට හදන්නයි ප්ලෑන් ගහන්නේ. நாட்டை உருவாக்குவதற்கான அரசு. එහෙම ආණ්ඩුවක් ඕන නැද්ද? அப்படி ஒரு அரசு தேவை இல்லையா? ඉතින් මේක තමයි ආණ්ඩුව. இதுதான் அரசாங்கம் என்பது. මේක අපි நாங்கள் சட்டத்தை සිදුණු நடைமுறைப்படுத்துவோம். අපරාධ ගැන හොයනවා. நடைபெற்று முடிந்த அந்த மினிஸ்- கொள்ளைகள் குறித்து மினிஸ் நாம் காத்தன. ஆராய்- மனித கொலைகள், පාස්කු පහර அதே போன்று 21 தாக்குதல், මේ ඔක්කොම හොයනවා. ஆம், அவை தொடர்பில் அனைத்தையும் நாம் අපේ රටේ ජනතාව எமது நாட்டு மக்கள் නීතියට අනුගත වෙනවා. இந்த சட்டத்துக்கு உட்பட்டவர்கள், නීතියට බයයි. இந்த சட்டத்துக்கு பயமான பயம். හැබැයි අපේ රටේ පාලකයා ஆனால் எமது நாட்டினுடைய නීතියට ஆட்சியாளர்கள் උඩින් சட்டத்துக்கு மேல் නීතිය පාගනවා. இந்த சட்டத்தை மிதிப்பவர்கள். එහෙම රටකට ඉස්සරහට යන්න බෑ. அன்பாரான ஒரு நாட்டுக்கு முன்னால் செல்ல முடியாது. ඔගොල්ලෝ දකින්න ඇති පහුගිය දවස්වල நீங்கள் கடந்த காலங்களில் பார்த்திருப்பீர்கள், සාමාන්‍ය මෝටර් සයිකලයක් පාරට දාන්න சாதாரண மோட்டார் சைக்கிள் ஒன்றை பாதையில் போடுவதற்கு බයිසිකල ලියාපදිංචි කරන්න ඕන. அந்த சைக்கிளை பதிவு செய்ய வேண்டும். හැබැයි ලොකු වාහන පාරේ දුවනවා. ஆனால் பெரியவர்கள் ரோட்டிலே ஓடுகின்றார்கள். වරායෙන් පන්නලා அதே போன்று ஹாபரில் இருந்து பாய்ந்து ලියාපදිංචි කරන්නේ නැතුව. எந்தவித பதிவுமின்றி ඇයි ඒගොල්ලෝ ඇමතිවරු? அவர்கள் அமைச்சர்கள், නීතිය ඒගොල්ලන්ට නැහැ. அவர்கள் சட்டத்தை மதிப்பதில்லை. දෙන්නෙක් දැන් අත්අඩංගුවට 3 දෙනෙක් අත්අඩංගුවට ගත්තා. நாம் இந்த தற்பொழுது 3 பேரை நாங்கள் கைது செய்திருக்கின்றோம். තව ගන්න නියමිතයි. நாம் இன்னும் அவர்களுக்கு சந்தர்ப்பம் வழங்குகின்றோம். හොර වාහන පාරේ දුවන ඇමතිවරු. திருட்டு வாகனங்களை பாதையில் ஓடியவர்கள். ඇයි? ஏன்? ඒගොල්ලන්ට නීතිය නැහැ. அவர்களுக்கு சட்டம் இல்லை, ජනතාවට නීතිය. மக்களுக்கு சட்டம். ඒක වෙනස් කරා. அதை மாற்றி இருக்கின்றோம். කාටත් නීතිය සමාන රටක් හදලා තියෙනවා. யாருக்கும் பொதுவான சட்டத்தை, நாட்டை உருவாக்கி இருக்கின்றோம். එහෙම තමයි රටක් දියුණු වෙන්නේ. அப்படி இருந்தா தான் நாடு දියුණු වෙච්ච හැම රටක්ම බලන්න. ஆம், அபிவிருத்தி அடைந்த நாடு ஒவ்வொன்றையும் නීතිය பாருங்கள். කාටත් සමානයි. இந்த சட்டம் ஒவ்வொருவருக்கும் சமனானது. අපි වැඩි කරනවා. நாங்கள் வேலையை செய்வோம். දැන් මේ නගර සභා ප්‍රාදේශ සභා ඡන්දේ තියෙනවා. இப்ப எதிர்வரும் காலத்திலே நகரசபை பிரதேச சபை தேர்தல் මේ வருகிறது. මාසේ 6 වෙනිදා மே மாசம் 6ஆம் தேதி මේ ප්‍රාදේශ සභා නගර සභා වලට උපයා ගන්න සල්ලි තියෙනවා. இந்த பிரதேச சபை நகரசபைக்கு சம்பாதித்துக் கொள்கின்ற பணம் இருக்கிறது.
හැබැයි උපයා ගන්න සල්ලි මදි. ஆனால் அந்த சம்பாதிக்கின்ற பணம் போதாது. මුසලි ප්‍රාදේශ සභාව කියන්නේ முசலி பிரதேச சபை என்பது පොඩි ආදායමක් තියෙන්නේ. மிகவும் சொற்ப வருமானத்தை கொண்டது. මන්නාරම නගර සභාව மன்னார் நகர சபை පොඩි ආදායමක් තියෙන්නේ. குறைந்த வருமானம் பெறுகின்றன. හැබැයි වැඩ තියෙනවා ගොඩක් කරන්න. ஆனால் செய்வதற்கோ பல நூற்றுக்கணக்கான පාරවල් வேலைகள். ටික හදන්න ඕන. பாதைகள் செய்ய வேண்டும். පෙර පාසල් ටික හදන්න ඕන. பாரர் பாடசாலை செய்ய ආණු வேண்டும். පද්ධතිය හදන්න ඕන. வடிகால் அமைப்பு செய்ய வேண்டும். සෝහන් පිට්ටෙන් ටික නඩත්තු කරන්න ඕන. அதே போன்று சேமக்காலைகளை சீர் செய்ய වැඩ வேண்டும். ගොඩක් තියෙනවා. இவ்வாறு வேலைகள் கன හැබැයි இருக்கின்றன. ප්‍රාදේශ සභාවේ ආදායම ටිකයි තියෙන්නේ. ஆனால் பிரதேச சபையினுடைய வருமானம் குறைவாக ඒතර இருக்கிறது. සල්ලි මදි. அவ்வாறாயின் காசு போதாது. දැන් අපේ ආණ්ඩුවට සල්ලි තියෙනවා. எமது அரசிடம் காசு இருக்கிறது. මම මේ අවුරුද්දේ நான் இவ்வருடம் මේ උතුරු පළාතේ இந்த வடக்கு மாகாணத்துக்கு පාරවල් හදන්න பாதைகளை சீர் செய்வதற்கு දසලක්ෂ 5000ක් වෙන් කරලා තියෙනවා. தசலட்ச 5000 மில்லியன்களை ஒதுக்கி இருக்கின்றோம். පාරවල් හදන්න. இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.